அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தோட்டத்துக்கு தான் போடணுங்க. மிளகா பொரிச்சிட்டு இருந்தேன். அப்படி சொட்டு நீரில் தான் போட்டுருக்குறேன். அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்புங்குது. ஒரு செடிக்கு ஒரு காய் 2 காய் தான் பொறிக்க முடியுங்க. காய் நல்லா பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் நம்ம பூரா காயும் பொறிக்க முடியாதுங்க. பூரா பிஞ்சு காய் பார்த்திங்கன்னா செடிக்கு ஒரு 50 காய்க்கு பக்கமாக பிடிச்சிருக்குதுங்க. செடியெல்லாம் நல்ல முறைக்கு இருக்குது. சொட்டு நீரில் தான் போட்டிருக்குதுங்க. ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா காட்டில் பாருங்க எப்படி காய் காய்ச்சிருக்குதுங்கன்னு. செடியில் காயெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குதுங்க. ஆனால் ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா செடி சிறுசாக இருக்குதுங்க. சத்து பத்தலைங்க. காட்டுக்கு உரம் போடணும். பாருங்களேன், மிளகா தான் பொரிச்சிட்ருக்குறேன். 25 சென்டில் சாகுபடி செய்கிறேன். அப்படிங்க இது எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க. களை வெட்டி விட்டு சொட்டு நீரில் மோட்டரை போட்டு விட்டா சரிங்க. சரி அப்படின்ட்டு நானும் போய் பொறிச்சனுங்க. பாருங்க காய் எத்தனை சோடு இருக்குதுங்கன்னு. இன்றைக்கி ஒரு கிலோ வந்து 110 ரூபாய்க்கு விற்கிதுங்க. சரி நானும் போய் பொறிச்சு கொடுத்தனுங்க. கூட ஒரு துண்டாச்சுங்க. ஒரு 15 கிலோ வருங்க. ஒவ்வொரு இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா செடி சிறுசாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல செடி நல்லா இருக்குதுங்க. அந்த நல்லா இருக்கிற இடத்துலலாம் சத்து இருக்குதுங்க. சத்து இல்லாத காட்டில் விவசாயம் பண்ணிட்டேன். அப்படிங்க ஆனால் காய் அருமையாக பிடிச்சிருக்குதுங்க. உப்பு போட்டு வச்சுருக்கோன்னு வைக்காது விட்டேன். அப்படிங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயத்தில் பேசுறதுக்குன்னே ஒரு இது வரணுங்களாட்டிருக்குது. பாருங்க மிளகாய் எப்படி இருக்குதுங்கன்னு. செடிக்கு நல்லா காப்பு வந்திருக்குது. ஆனால் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கு பார்த்தோங்கன்னா செடியே காப்பே இல்லாத இருக்குதுங்க. செடி ஒரு முரணை விழுந்தாப்புல இருக்குதுங்க. நம்மளுக்கு இந்த பதிவெல்லாம் போட தெரியாதுங்க. எப்படியோ ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்குறா. தெளிவாக பேசுகிறது, தெளிவாக பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க நம்மளுக்கு. விவசாயத்தில் நட்டங்கிறதுக்கே பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஆனால் கரெக்டாக பார்த்துக்கணுங்க. அது களை வெட்டணும், ஒரு உப்பு கரைக்கணும். செடி நல்ல முறைக்கு கொண்டு வந்தோம்னாத்த நம்ம ஒரு 2 காசு பார்க்க முடியுங்க. சும்மா தண்ணி விட்டுட்டு நம்ம காட்டில் ஒன்று வரலைங்கன்னா பார்த்திங்களா, அந்த கோட்டில் இருக்குது பார்த்திங்களா செடி, அந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், விவசாயம்னா இப்படித்தான் செய்யணும். சொட்டு நீர் போட்டு தண்ணி கட்டிட்டுலாம் இருக்கிறக்கு ஆள் இல்லைங்க. ஆளுகளுக்கு கூலி கொடுத்தோங்கன்னா நமக்கு ஆட்டாவே அவங்களுக்கு கொடுத்துடலாங்க. ஒரு 3 மாதத்துக்கு மிளகாய் 6 மாதத்துக்கு காய்க்குங்க. முன்னெல்லாம் 7-8 மாதம் காய்ச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ 6 மாதத்துக்கு காய்க்குங்க. அதனால் செடி நம்ம பாங்காக பார்த்துக்கணுங்க. பாருங்கள், ஒரு என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னு தெரியலைங்க. மிளகாய் இவ்வளோ தான் நான் பொறிச்சிருக்கிறது. ஆனால் செடியில் காய் நெருங்க இருக்குதுங்க. காய் முத்தில் பிஞ்சு காய் பொறிச்சிங்கன்னா அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதனால தான் சரி இருக்கிற காய் ஒவ்வொன்றும் 2 பொறிச்சு எப்படி ஒரு சிப்பச்சாக்கு பண்ணி போட்டேங்க. சொட்டு நீர் முறையில் தான் பார்த்துட்டுருக்குறாங்க அவியலுமே. நம்ம தான் சொட்டு நீர் போட முடியாதுங்க. சொட்டு நீர் போடுற அளவுக்கு ஓஸ் வசதி எல்லாம் பண்ண முடியாதுங்க. அதனால் நம்ம பாத்தி பிடிச்சி தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. இவையெல்லாம் ஓஸ் வசதி கரெக்டாக ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குதுங்க. பாருங்களேன், ஒரு சாக்கு பொறிச்சு போட்டால் இப்படியோ